ஆக்டர் ஷாம் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. அதாவது வாரிசு ஷூட்டிங் டைம்லயே என்கிட்ட இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு 2 படம் தான் பண்ணுவேன், ஃபுல் ஃபிளெஜ்டா பாலிடிக்ஸ் போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. பட் அதை வெளியில சொல்றது டீசென்சியா இருக்காது அப்படின்றதுக்காக நான் அதை சொல்லல. சோ அவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் வராரு. அண்ட் வாரிசு ஷூட்டிங் டைம்ல அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க இந்த மாதிரி உங்களோட ஜேர்னியை பிளான் பண்ணீங்களா, அதாவது இந்த மாதிரிலாம் நம்பர் 1 ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மேக்ஸிமம் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஹீரோ இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் நான் வந்தேன். பட் என்னோட ஃபேன்ஸும் மக்களும் என்னை இந்த இடத்துல தூக்கி வச்சுட்டாங்க. சோ அதுக்கு திரும்ப ஒரு நன்றி கடனா தான் நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன். ஏன்னா ஜஸ்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சேரிட்டி பண்ணிட்டு நான் போயிருக்கலாம். பட் எனக்கு பெருசா நல்லது பண்ணணும், நிறைய பேருக்கு பண்ணணும். சோ அதனாலதான் பாலிடிக்ஸ் வரேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அண்ட் ஆல்சோ தளபதி இருக்கிற இடத்துக்கு அவர் ராஜா மாதிரி வாழலாம், ஜாலியா ஃபாரின்ல இருந்து காரை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு வேர்ல்டு டூர்லாம் போயிட்டு இருக்கிற பணத்தை வச்சு அவர் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ அவருக்கு பாலிடிக்ஸ் வர்றது தேவையில்ல ஒரு விஷயம். பட் இதெல்லாம் தாண்டி நான் புதுசா ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி வராருன்னா அவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் அவரை உந்தி தள்ளுது. சோ அதனால கண்டிப்பா பாலிடிக்ஸ்ல அவருக்கு ஒரு இடம் இருக்கு. சம்திங் அவருக்குள்ள அதுக்கான ஹிண்ட் ஒண்ணு வந்ததாலதான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா பாலிடிக்ஸ் ஒன்னும் ஜோக் கிடையாது அப்படின்ற மாதிரி செமையா சொல்லியிருக்காரு. அண்ட் உங்களை அவர் கட்சிக்கு கூப்பிட்டா போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தளபதி அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது, ஷாம் பாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சும்மா கேஷுவலா பதவி கொடுக்கறதுக்கு அவரு பயங்கரமா அனலைஸ் பண்ணி இவனால முடியுமா, எல்லாத்தையும் இழக்கணும், அதுக்கான தகுதி குவாலிட்டி எல்லாம் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் தளபதி ஒரு பொறுப்பை கொடுப்பாரு. சோ சும்மா ஃப்ரெண்டு சினிமா பிரபலம் அப்படின்றதுக்காக எல்லாம் எதையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு மெச்சூர்டா பயங்கர கிளாரிட்டியோட பேசியிருக்காரு. அண்ட் அது உண்மைதான், டிவிக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சௌந்தரராஜன், தாடி பாலாஜின்னு எல்லாருக்குமே பதவி கொடுக்கல. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஏன் பதவி கொடுத்தாங்கன்னா ஒண்ணு கொடுக்கிற பொறுப்பை செம்மையா பண்றதுக்கான தகுதியும் அறிவும் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மக்கள் இயக்கத்துல ரொம்ப வருஷமா உழைச்சிருக்கணும். சோ இதை ரெண்டையுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணதான் கட்சி வளரும். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் டிவிக்கோட ஒரு பெஸ்ட் பேச்சாளராக போயிருக்காரு. சோ தகுதி, அறிவு இல்லைன்னா உழைப்பு, விசுவாசம், இந்த ஒரு பேசிஸ்ல தான் டிவிக்கேல பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கேட்டகரியில இன்னும் சில தகுதியானவர்களும் இருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.